தவறாமல் 2016ஆம் ஆண்டு தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்தி மக்களை சந்தித்து ஆதரவோடு ஆட்சி அமைத்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியை கலைப்பதற்கு சில பேர் எதிர்த்து ஓட்டு போட்ட எட்டப்பொருள் தான் இன்றைக்கு ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உயிரோட்டம் உள்ள கட்சி. இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. இது தொண்டர்களால் நடத்துகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. நானும் ஒரு தொண்டனாக இருந்து படிப்படியாக கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை பெற்று இன்றைக்கு பொதுச் செயலாளராக உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளராக வருவதற்கு ஒரே தகுதியுடைய கட்சி அதிமுக கட்சி ஒண்ணுதான். அதே போல ஒரு சாதாரண தொண்டன் சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், அமைச்சராகலாம், ஏன் முதலமைச்சராக முடியும் அதிமுக கட்சியில் ஒண்ணுதான். வேற எந்த கட்சியிலாவது ஆக முடியுமா? முடியுங்களா? திமுக எடுத்துக்குங்க. திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தார். திரு கருணாநிதி திமுக கட்சியினுடைய தலைவராக இருந்தார். அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திமுக தலைவரானார். இவருக்கு பிறகு திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலினை முன்னிலை நிறுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆக திமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, கட்சி அல்ல. கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கட்சி. அந்த கட்சிக்கு உண்டான தகுதி அதிமுக தான் இருக்குது. இது ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. எந்த தொண்டன் உழைக்கின்றானோ அவனுக்கு மரியாதை கிடைக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. எந்த தொண்டன் சிறப்பாக பணியாற்றி தலைமைக்கு விசுவாசமாக இருந்து நாட்டு மக்களுக்கு உழைக்கின்றானோ, சேவை செய்கின்றானோ, அவன் நிச்சயமாக அரசு பதவி ஏதோ ஒன்றுக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக வருவார். மேடையிலே பல பேர் அமர்ந்திருக்கின்றார்கள், சாட்சியாக நான் உட்பட. இதுதான் அதிமுக. திமுகவில் அப்படி வர முடியுமா? ஒரு ஆளு பேசுங்க. திரு ஸ்டாலினுக்கு பிறகு இவர்தான் அடுத்த திமுக கட்சி தலைவர், இவர்தான் அடுத்து தமிழகத்துடைய முதலமைச்சர் திமுகவில் என்று ஒருவராவது சொல்ல முடியுமா? அந்த தில்லு திராணி திமுக கட்சிக்காரத்தில் இருக்குதா? இருக்குதுங்களா? ஆக திமுகவை பொறுத்த வரைக்கும் அது மக்களுக்கு சேவை செய்கின்ற கட்சி அல்ல, அந்த குடும்பத்திற்கு தேவையான கட்சி. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக திமுக என்ற ஒரு கட்சியை, திமுக என்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை. அண்மையில் சேலத்தில் திமுக இளைஞர் மாநாடு ஒன்று நடத்தினாங்க. தமிழகத்தில் வேற இடமே விலைக்கு கிடைக்கல. ஏன்னா இங்க தானே எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் இருக்காரு. சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை. அந்த கோட்டையை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பகல் கனவு கண்டு கொண்டு ரத்தநாயக்கம்பாளையத்துக்கு அருகில திமுக இளைஞர் மாநில இரண்டாவது மாநாட்டங்க நடத்தினாங்க. அந்த மாநாடு எப்படி நடந்தது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஊடகத்தில் பார்த்தீங்க, பத்திரிகையில் பார்த்தீங்க, பல பேர் அங்கே நேரிலேயே பார்த்தீங்க. ஏன்னா அங்கே போற வர வழிதானே, அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு முன்பு தானே அதை போட்டிருந்தாங்க. அந்த மாநாட்டில் என்ன கொண்டு வந்து இந்த நாட்டுக்காக
என்ன எந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் மூலமாக நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைச்சது? நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு நம்முடைய மதுரையில் பிரம்மாண்டமா நடந்தது. 15 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாநாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்கு பல்வேறு தடைகளை போட்டாங்க. பேருந்து நமக்கு கொடுக்கல, வாகனம் கிடைக்கல. அப்படி இருந்தும் கூட நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், நம்முடைய மகளிரைச் சேர்ந்த சகோதரர்கள், இளைஞர் படரிகள் வீறு கொண்டு எழுந்து அங்கங்கே இருக்கின்ற வாகனத்தை அவர்களாவே வைத்து அந்த மாநாட்டுக்கு வந்த செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க. மாநாட்டில் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இங்கே அமர்ந்திருக்கின்ற பல பேர் கலந்துக்கிட்டாங்க. நம்முடைய சேலம் மாவட்டத்திலிருந்து மட்டும் சுமார் 30,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. சேலம் மாவட்டத்திலிருந்து மட்டும் இந்த மதுரையில் நடந்த அந்த மாநாட்டில் 30,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர் கலந்து கொண்டாங்க. பிரம்மாண்டமான மாநாடு. அந்த மாநாட்டை பார்த்து பொறாமை கொண்டு சேலத்தில் இந்த இளைஞர் திமுக மாநில இளைஞர் மாநாட்டங்க நடத்தினாங்க. அந்த மாநாடு எப்படியெல்லாம் நடந்தது என்று பார்த்திருப்பீங்க. நம்ம மாநாட்டை இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு விமர்சனம் செய்தார். அதிமுக மாநாட்டில் ஆடல் பாடல் காட்சி பார்த்தீங்க. இன்னும் ஏதோ கற்பனையான செய்தியெல்லாம் சொன்னார். அதிமுக மாநாட்டில் கொள்கை பிடிப்புள்ள பாடல்கள் பாடப்பட்டது. இன்றைக்கு நாட்டுடைய நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு பாடல்கள் இயற்றப்பட்டன. ஆனா திமுகவில் அப்படியே பாடல் போட்டீங்க, ரிகார்ட் டான்ஸ் மாதிரி ஆடினாங்க. உண்மைதானே? பார்த்தோம்ல நாம. இளைஞர் மாநாடு அப்படித்தான் நடத்துவாங்க. அதோட அந்த மாநாட்டில் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது பல பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா திரு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது இந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கினாங்க. அந்த லட்சக்கணக்கான கையெழுத்தை வாங்கி அந்த மேடையில் ஒரு பெட்டியில் போட்டு வச்சிருக்காங்க. திரு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கும் போது அது பறந்து மைதானம் பூரா விரிந்து கீழே கடந்து மிதிப்பட்டு குப்பத்தொட்டிக்கு போச்சு. இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற லட்சணம். இதற்கு வேற எல்லா பத்திரிகையிலையும் எப்ப பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு லட்சக்கணக்கான கையெழுத்தை பெறுகின்றார்கள். மக்கள் ஆதரவு இருக்கின்றது, இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கின்றது, மாணவர்களுடைய ஆதரவு இருக்கின்றது. தினந்தோறும் பத்திரிகை ஊடக விளம்பரம் வேற செஞ்சுட்டு இருந்தாங்க. அது கூட்டணிக்கு அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்கள்லாம் அந்த நீட் ரத்து செய்கின்ற விண்ணப்பத்தில் கையெழுத்து வேறு போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் இந்த இளைஞர் மாநாட்டில் பறக்க விட்டு, காற்றில் பறக்க விட்டு கீழே மிதிபட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சி தான் திராவிட மாடல் கட்சியினுடைய லட்சணம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எதை சொன்னோமோ அதை செய்து காட்டுவோம். அந்த தில்லு திராணி இருக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி ஒண்ணுதான். இன்றைக்கு என்ன, இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார், வெள்ள நிவாரணம் கிடைக்கவில்லை, புயல் நிவாரணம் கிடைக்கவில்லை, நாங்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைச்சோம், ஒரு பைசா கூட எங்களுக்கு நிவாரண தொகை கிடைக்கவில்லை என்று தினந்தோறும் பேசி வருகிறார். சட்டமன்றத்தில் பேசினார். ஏன் உங்க நாடாளுமன்ற இருந்தாங்கல்ல, உங்களுடைய கூட்டணி கட்சி சேர்த்து 38 நாடாளுமன்றத்தில் அங்கம் வச்சாங்கல்ல, நாடாளுமன்றம் நடந்துட்டு இருந்ததுல, இந்த செய்தி நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு அங்க இருக்கின்ற பிரதமர் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லி அங்கே போராடி வாதாடி அந்த நாடாளுமன்றம் ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு, அந்த நாடாளுமன்றம் ஒத்திவைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தா உண்மையிலேயே பாராட்டி இருக்கலாம். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்க. இதுக்காக உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க.
38 நாடாளுமன்றங்கள் 5 வருடம் காலத்தை கழித்து விட்டார்கள் வீணாக. இவர் நினைத்திருந்தால் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற எம்பிகள் நினைத்திருந்தால், திரு ஸ்டாலின் நினைத்திருந்தால், நாடாளுமன்றத்திலே தமிழகத்திலே மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுக்கு நிவாரணத் தொகை தேவை. தென் மாவட்டம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலே மழையால் மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு நிவாரண நிதி தேவை. தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு இவ்வளவு நிதி வேண்டும் என்று கேட்டீர்கள், அந்த நிதியை வழங்குங்கள் என்று நாடாளுமன்றத்தில் பேசி அங்கே குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஒத்துழைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைத்திருக்கும். அதை தவறவிட்ட அரசுதான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. உச்சநீதிமன்றம் 50 ஆண்டு காலம் விவசாயியுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்திலே நல்ல தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பை மத்திய அரசு அமல்படுத்துவதில் காலதாமதம் செய்யப்பட்டது. அதை முன்னிட்டு அண்ணா திமுக நாடாளுமன்ற 37 பேர் இருந்தாங்க. 2014 இருந்து 19 வரை நாடாளுமன்றத்திலே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை விரைந்து மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து இந்திய அளவிலே பேசுகின்ற அளவிற்கு நாடாளுமன்றத்திலே ஒத்திவைத்த அழுத்தம் கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்களுடைய நாடாளுமன்ற திராணி இருந்தது, எங்களுடைய அரசுக்கு தைரியம் இருந்தது. இது கூட்டணியிலே இருக்கின்ற பொழுதே நாங்கள் இந்த பணியை செய்தோம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற விடியா திமுக அரசு, இன்றைக்கு பொம்மை முதலமைச்சர், திறனற்ற முதலமைச்சர் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே மக்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இதையெல்லாம் எங்கே சொல்ல வேண்டும்? அந்த இடத்திலே சொல்லினா தானே நமக்கு தீர்வு காணும், தீர்வு கிடைக்கும். ஆனா அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. ஏன்னா அது ஒரு குடும்ப கட்சி. நான் ஏற்கனவே சொன்னதை போல குடும்பத்திற்கு அதிகாரம் வேணும், அதுதான் அவர்களுக்கு முக்கியம். நன்றையும் பேசிக் கொள்கிறார் திரு ஸ்டாலின். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியிலே தமிழகத்துக்கு எந்த நன்மையும் கிடைக்கலையா? திரு ஸ்டாலின் அவர்களே, சேலத்துக்கு வாங்க, பல தடவை வந்துட்டு போயிருப்பீங்க. நீங்களும் வந்தீங்க, உங்க அமைச்சர்லாம் வந்தாங்க. உதயநிதி ஸ்டாலினும் பலமுறை வந்துட்டு போனாரு. சேலத்தை வந்து பாருங்க. 2011க்கு முன்பு எப்படி, 2011 2021 வரை எப்படி இருந்தது? சேலத்தை பார்த்து பேசுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகிறார்கள். 10 ஆண்டு கால ஆட்சியிலே விலைவாசி உயரல, கொரோனா காலம், வீட்டிலிருந்து வெளிவர முடியல, தொற்று நோய் காற்றிலே எளிதாக பரவி தொற்று ஏற்பட்டு அந்த கொரோனால் பாதிக்கப்படுகிறார் என்ற நிலையிலே கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம், மக்கள் பாதிக்காம பார்த்துக்கிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அரச, அப்படி ஒரு நல்ல ஆட்சியை அண்ணா திமுக ஆட்சி கொடுத்தது. இன்றைக்கு என்ன சிந்திச்சு பாருங்க. ஒன்றுமே நடக்கல 3 ஆண்டு காலத்தில். அண்ணா திமுக 10 ஆண்டு கால ஆட்சியில சேலம் மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கு 1000 கோடியில ஸ்மார்ட் சிட்டி, சீர்மிகு நகரம் 1000 கோடியில் கொடுத்தோம். தனி குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தோம். பாதாள சாக்கடை திட்டத்தை பாதியில போட்டு போயிட்டாங்க, அதையும் நிறைவேற்றி கொடுத்தோம். மழை, வெயில், புயல் எது அடித்தாலும் மின்சாரம் தடைபடாமல் தடையெல்லாம் மின்சாரம் கொடுப்பதற்கு பூமிக்கு அடியிலே மின்பாதை அமைச்சு கொடுத்தோம். இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில. அதோட ஆங்காங்கே பூங்காக்களை கொடுத்தோம், கட்டி கொடுத்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக்கை கொடுத்தோம். 2000 அம்மா மினி கிளினிக்கை ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லாமல் சிகிச்சை அளிக்க வேண்டுவதற்காக 2000 அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்து ஏழைகள் அதிகம் வசிக்கின்ற பகுதியிலே அம்மா மினி கிளினிக்கை ஏற்படுத்தி கொடுத்தோம். அதுவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ரத்து செய்து விட்டார்கள்.
சேலம் மாவட்டத்தில் 104 அம்மா மினி கிளினிக் கொடுத்தோம். 104 அம்மா மினி கிளினிக். இந்த ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வதை கூட பொறுக்க முடியாத ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. அதோட இன்றைக்கு மகப்பேறு மருத்துவமனை 500 படுக்கை கொண்ட மகப்பேறு மருத்துவமனை. ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள், இன்றைக்கு கர்ப்பிணி தாய்மார்கள் தனியார் மருத்துவமனைக்கு போனா 15,000 20,000 செலவு செய்து அந்த பிரசவம் பார்க்க வேணும். அந்த நிலை கூட இருக்கக்கூடாது என்பதற்காக இதயம் புரட்சி தலைவி அம்மா நம்முடைய கோரிக்கை ஏற்று சேலத்திலே அரசு மோகன் குமாரம் மருத்துவமனையிலே 500 படுக்கை கொண்ட மகப்பேறு மருத்துவமனை கொடுத்தாங்க. அதிலே பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை 50 படுக்கை கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏழைகளுக்கு செய்கின்ற திட்டம். அதோடு புதிய தாலுகா அலுவலகம் கேட்டாங்க, அதையும் கொடுத்தோம், கட்டடத்தையும் கொடுத்தோம். அதுக்கு மேலாக இன்றைக்கு பாஸ்போர்ட் ஏர்போர்ட் மாதிரி பாஸ்போர்ட் சேலத்துக்கு கொடுப்பதற்காக இன்றைக்கு நிலமும் கொடுத்தோம். திமுக ஆட்சியில் கிடப்புல போட்டாங்க. சேலத்தையே மறந்துட்டாங்க, சேலம் மாவட்டத்தையே மறந்துட்டாங்க. ஒரு திட்டமாவது சேலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்களா? இன்றைய தினம் திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இன்னைக்கு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் போடுறாங்க. அந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் என்ன பேச போறீங்க? சிந்திச்சு பாருங்க. என்ன செஞ்சீங்க இந்த மாவட்டத்துக்கு? எதை வச்சு பேசுறீங்க? நாங்கள் பேசுறோம், பாலத்தை கட்டி கொடுத்தோம்னு சொல்றோம். இவ்வளவு திட்டங்களை நாங்கள் கொண்டாந்திருக்கிறோம். நீங்கள் எந்த திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை முடித்து ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைக்கு திறப்புலா செய்துதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் பார்க்க முடியாது. அதே போல தீயணைப்பு நிலையங்கள், காவல் நிலையங்கள், புதிய தொழிற்பேட்டைகள் தமிழகத்தில் கொடுத்திருக்கிறோம். அதோட நம்முடைய சேலம் மேட்டூர் அணை நிரம்பியவுடன் உபரி நீரா வெளியே போய் கடல்ல கலக்குது. அப்படி உபரி நீர் வெளியே போய் கலக்கின்ற அந்த நீரை நீரேற்றின் மூலமாக நம்முடைய சேலம் மாவட்டத்திற்கு 4 தொகுதி, மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி இருக்கின்ற 4 தொகுதியில் இருக்கின்ற வறண்ட ஏரிகளை நீர் நிரப்புகிற அற்புதமான திட்டம். அதையும் முடக்கிட்டீங்களே. இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு சிறப்பான ஆட்சி செய்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அதோட இன்றைக்கு 4 ஆண்டு காலமாக இன்னைக்கு பட்ஜெட் போட்டுட்டு இருக்காங்க. 4 ஆண்டு காலத்தில் பட்ஜெட் போட்டு இப்ப 4வது ஆண்டு போச்சு. இன்னும் 1 வருடம் தான் பட்ஜெட் போட முடியும். அடுத்த ஆண்டோட பட்ஜெட்டோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து 2027 ஆட்சி வந்து இடைக்கால பட்ஜெட் தான் போட முடியும். இந்த 4 ஆண்டு பட்ஜெட்ல 2025 மார்ச் வரைக்கும் 3,58,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 3,58,000 கோடி. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது 2011 இதே புரட்சி தலைவி அம்மாவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 1,14,000 கோடியில கடன்ல தான் பொறுப்பேற்றாங்க. திமுக 1,14,000 கோடியில கடன்ல விட்டுட்டு போனாங்க. அதுக்கு பிறகு 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி. அம்மா 5 ஆண்டு காலம், அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த சிறப்பான ஆட்சியிலே பல்வேறு திட்டங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேனே, பாலங்கள், சாலைகள், மருத்துவமனைகள், அதே போல ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, அம்மா இருக்கும்போது 6 மருத்துவக் கல்லூரி, கால்நடை பூங்கா 1000 கோடியில ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசல்ல கட்டி கொடுத்திருக்கிறோம். அதை கூட திறக்க மனம் வரல. அரசியல் கால் பிடிச்சி காரணமாக நாம் கட்டியதை கூட திறக்க திராணி அற்ற அரசாங்கம் தான் இன்றைய இருக்கிற அரசாங்கம். அதோட இன்னைக்கு பொறியியல் கல்லூரி, வேளாண் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை கொடுத்து இவ்வளவு திட்டத்தில் சட்டக்கல்லூரி, சேலத்தில் சட்டக்கல்லூரி 130 கோடியில கட்டி திறந்திருக்கிறோம். திறந்தது அவர், கொண்டாந்தது நாம. எண்ணி பாருங்க, இந்த 11 மருத்துவக் கல்லூரியும் அவர் தான் திறக்கிறார். கொடுமை. கொண்டு வந்தது நாம, கஷ்டப்பட்டு திறப்பு விழா அவர் பண்றார். நாம சட்டக்கல்லூரி கொண்டாந்தோம், அவரு திறந்துகிட்டு இருக்கார். கேட்டா நான் எங்களுடைய சாதனைங்கிறார். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன், நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்கார். இதுதான் அவர் செய்யற வேலை தமிழ்நாட்டில். வேற என்ன வேலை செய்ய போறார்? கடன் வாங்குதலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. எதற்கெடுத்தாலும் திரு ஸ்டாலின் பேசுறாரு, இந்தியாவிலேயே சூப்பர்
முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்வார். இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வார். எதுல? இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் தான். அந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு. சும்மா நினைச்சுக்காதீங்க, எல்லாம் உங்க தலையில தான் விழுகும். எந்த அளவு உங்க தலையில தான் விழுகும். நாம தான் கடனை கட்டி ஆகணும். அதோட ஊழல் செய்வதிலே இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. ஊழல் செய்வதிலே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசு என்று சொன்னால் அது இந்தியாவிலேயே திமுக அரசு தான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு. வேற எந்த அரசாங்கம் ஊழலுக்காக கலைக்கப்படல. நம்மை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அண்ணா திமுக ஊழல் ஊழல் என்று சொல்லிட்டு இருந்தார். இப்போ ஊழல் ஊழல் என்று பேசுவதெல்லாம் திமுகவை பற்றி. நாள்தோறும் பத்திரிகை ஊடகத்தில் வரைக்கும் செய்தெல்லாம் திமுகவை பற்றி. நீதியரசரே முன்வந்து பல அமைச்சர்கள் மீது வழக்கு மீண்டும் நடைபெறும் என்று நடந்திருக்குது. நாளைக்கு ஒருத்தருக்கு தீர்ப்பு கொடுப்பான்னு சொல்றாங்க. என்ன தீர்ப்பு வரும்னு தெரியல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது என் மீது குற்றம் சுமத்தினார் இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நெடுஞ்சாலைத்துறையில் 4800 கோடி ஊழல் என்று சொல்லி என் மீது அம்மாண்டமான ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினார். இந்த பத்திரிகை ஊடகம் அதை நம்பி போட்டாங்க. தயவு செய்து பார்த்து போடுங்கப்பா. உங்க பாட்டுக்கு போட்டு விட்டுறீங்க. அவர் எதை பேசினாலும் போட்டுருங்க. அது நல்லதா கெட்டதா சரியா தவறா அது நடந்ததா இல்லையா என்பதை சீர்தூக்கி உண்மை செய்தி போடுங்க. அதான் நாங்க சொல்றோம். என் மீது போட்டார். நான் நீதிமன்றத்துக்கு போனேன். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனோம். உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் உயர் நீதிமன்றம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. உயர் நீதிமன்றம் விசாரிச்சது. அப்ப என் மீது வழக்கு தொடர்ந்த திரு RS பாரதி திமுக அமைப்பு செயலாளர் அந்த வழக்கை வாபஸ் வாங்கன்னு சொன்னார். இல்ல, நீ என் மீது குற்றம் சுமத்தி விட்டீர்கள். உங்களுடைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்த அன்றைய தினம் திரு ஸ்டாலின் என் மீது குற்றம் சுமத்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் வாபஸ் வாங்கினாலும் நீதிமன்றத்தில் இருந்து திரும்ப பெற்றாலும் அதை நான் நடத்துவேன் என்று சொன்னேன். நீதிமன்றத்தில் நீதியரசர் சொன்னார். ஆகவே வழக்கு போட்டவரே திரும்ப பெறான்னு சொல்றாங்களே, நீ ஏன் வழக்கு நடத்தினா? இல்லைங்க, ஏற்கனவே இவரெல்லாம் பேசி முடிச்சு எல்லா பத்திரிகையிலும் வந்துடுது. இது மக்களுக்கு தவறான செய்தி வந்து விடும்ல, இதை நீங்க நடத்துங்க அப்படின்னு நான் சொல்லி நடத்தி நிரபராதி என்று நிரூபித்து காட்டினோம். அந்த தில்லு திராணி எங்கிட்ட இருந்ததுயா. மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. உங்க அமைச்சரா பயந்து பயந்து நடுகிறாங்க. இப்ப கூட புதிய தலைமைச் செயலகம் வழக்கு தொடர்ந்து ஏன் வாய்தா வாங்கிட்டு இருக்கிற? திரு ஸ்டாலின் ஏன் வாய்தா வாங்கிட்டு இருக்கிற? நீ தில்லு இருந்தா நடத்த வேணும்ல. நான் நடத்தணும்ல. உங்களுடைய யார் வழக்கு போட்டாங்களோ திமுகவை சேர்ந்த திரு RS பாரதி வழக்கு போட்டாரு என் மீது. அந்த வழக்கை திரும்ப பெறணும்னு சொன்னார். அதற்கூட நான் எதிர்த்து வழக்கு நடத்தி நான் நிரபராதி நிரூபிச்சேன். இதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் போனாங்க. இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றமும் அங்கே ரத்து செய்யப்பட்டு விட்டது. இது சரியான தீர்ப்பு தான். உயர் நீதிமன்றத்தில் கொடுத்தணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்க அழிக்க நாம் மீது பொய்யான குற்றச்சாட்டத்தை இன்னைக்கு முத்திரையை பதிக்க முயற்சாங்க. அத்தனையும் உங்களோட துணை கொண்டு நாங்கள் முறியெடுத்தது அண்ணா திமுக. இன்றைய தினம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குழு போட்டாங்க. ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு. ஒரு பிரச்சனை வரும், ஒரு குழு போட்டா அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு குழு போட்டா அதோட முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் முதலமைச்சராகி 52 குழு போட்டிருக்கார். ஒரு குழு 2 இல்ல, 52 குழு போட்டிருக்கார். அப்போ இந்த அரசாங்கத்தை என்ன சொல்லலாம்? குழு அரசாங்கம் சொன்னா பொருத்தமா இருக்கு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அது மட்டும் இல்ல, இந்த நிதி சரி செய்வதற்கு ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அண்ணா திமுக அதிக கடன் வாங்கிட்டாங்க. அதையெல்லாம் சரி செய்வதற்கு நிதி மேலாண்மை குழு என்று ஒரு அமைக்கப்படும் என்று குழு அமைச்சாங்க. இந்த குழு அமைச்ச பிறகு 3,58,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இந்த குழுவுடைய வேலையை பார்த்தா கடன் வாங்குறத வேலையாற்றுது. அதுக்காக ஒரு குழு எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு விடியா திமுக அரசை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்யல, வீட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும். அதோட 3 வருஷமா
பஸ் வாங்கன்னு சொல்லி 3 வருஷம் பஸ் வாங்கணும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் பஸ் வந்த பாட்டை காணோம், பஸ் வாங்கின பாட்டை காணோம். ஒவ்வொரு முறையும் 2021-22 பட்ஜெட்ல போக்குவரத்து மானிய கோரியில 2300 பஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. 500 மின் பேட்டரி பஸ் வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு 2022-23ல 2313 சொன்னாங்க. 500 மின்சார பேருந்து வாங்கன்னு சொன்னாங்க. 2023-24 3000 பேருந்து வாங்கினாங்க. 500 மின்சார பேருந்து வாங்கினாங்க. இந்த ஆண்டும் இதே 3000 பேருந்து வாங்கினது நிதிநிலை புத்தகத்தில் சொல்லி இருக்கிறாங்க. பஸ் தான் காணோம். இப்போ ஓடுற பஸ் எல்லாம் ஒழுகிற பஸ் தான் ஓடிட்டு இருக்குது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 15000 பேருந்துகளை வாங்கி கொடுத்தோம். 15,000 பேர். நான் முதலமைச்சர் இருக்கும்போது மட்டும் 4 ஆண்டுல 3600 புதிய பேருந்துகளை நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இப்ப 100 பேருந்து தான் வாங்கி கொடுத்திருக்கிறீங்க. வெறும் 100 பேருந்து தான். இதுக்கு என்னையா போய் ஒரு கூட்டத்தை போட்டு பேச போற? இதுக்கு பதில் சொல்லு. ஆண்டுக்கு ஆண்டு அதே புத்தகத்தில் இருக்கிறதா மாறி மாறி வந்துட்டு இருக்குது. ஆண்டு தான் மாறுத ஒழிய நம்பர் மாறல. பேருந்து வந்த பாட்டை காணோம், வாங்கின பாட்டை காணோம். அதோட அந்த பேருந்து இயக்கின்ற தொழிலாளர்கள் அவர்களுக்கு பணம் எதுவுமே கொடுக்கல. எந்த அந்த தொழிலாளர்களும் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் போராட்டம் நடத்தினா போராட்டத்தை ஒடுக்குகின்றார்கள். இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் கூட்டணியில் அங்க வைக்கிட்ட கட்சி வாயே திறக்க மாட்டேங்குது. கொடுமை. ஏன்னா எல்லாமே திமுகவில் ஐக்கியமாயிட்டாங்க. போக்குவரத்து தொழிலாளருக்கும் நாமத்தை போட்டாங்க. இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்னைக்கு புதிய ஊதிய ஒப்பந்தம், பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்தல், ஓய்வு பெற்றோருக்கு அகவலைப்படி வேணும்னு கேட்டாங்க. ஏற்கனவே புதிய ஊதிய ஒப்பந்தம் 3 வருஷத்துக்கு ஒன்று நடந்துட்டு இருந்தது. இப்ப 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட சாதனை. இதுதான் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நன்மை செய்கின்ற இடம். அதே போல இன்னைக்கு எல்லா துறையிலும் காலி பணியிடம். ஆட்சிக்கு வந்த உடனே நிர்வாகம் சிறப்பா இருக்க வேண்டும், அதற்காக காலி பள்ளியில் அத்தனை நிரப்பப்படும் சொன்னாங்க. இதுவரைக்கும் நிரப்பவே இல்லை. கொஞ்சம் தான் பணியாளர் போட்டுக்கிறாங்க. மருத்துவத்துறையில் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மருத்துவரிலிருந்து இன்றைக்கு பல்வேறு நிலையில் இருக்கின்ற அலுவலர்கள் 35,000 பேர் நாங்கள் நியமிச்சோம். அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுப்புன்னு சொன்னாங்க. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் ஒரு வாக்குறுதி கொடுத்து அரசு ஊழியருடைய வாக்குகளை அப்படியே அள்ளிட்டு போனாங்க. அவர்களுக்கு நாமத்தை போட்டாங்க. எல்லாவற்றைக்கும் மேலாக சட்ட ஒழுங்கு. எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. நான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட்டு வரேன். சட்டமன்றத்திலையும் சொன்னேன், பேட்டியிலையும் சொன்னேன், அறிக்கையிலையும் சொன்னேன். ஆனா அந்த விடியா திமுக அரசு காது கொடுத்து கேட்கல. எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா வித்துட்டு இருக்குது. இளைஞர்கள் மாணவர்கள் பால் கொடுக்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதை தடுத்து நிற்க திராணியற்ற முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர். ஏன்னா அவன் கட்சியை சார்ந்தவரே இன்றைய தினம் அந்த போதைப் பொருளை விற்பனையில் ஈடுபட்டதாக இன்னைக்கு கட்சி விட்டு நீக்கிருக்கிறாங்க. கட்சி விட்டு நீக்கப்பட்ட அறிவிப்பு வந்திருக்குது. பாத்தீங்கன்னா ஏற்கனவே டெல்லியில போதைப் பொருள் கடத்தி தான் 3 பேர் கைது பண்ணாங்க. மீதி 3 பேரை காவல்துறை தேடி வந்தது. இன்றைய தினம் ஒருத்தர் திரு AR ஜாபர் சதிக் என்ற ஊடகத்தில் வந்த செய்தி, இந்த ஊடகத்தில் நான் பார்த்தேன், அந்த வந்த செய்தி தான் இது. அவர் இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தியதாக இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கார். அதனால அந்த திமுக கட்சியிலிருந்து இன்றைக்கு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர் அவர் நீக்கி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த போதைப் பொருள் ஏன் ஒழிக்க முடியலனா திமுக கட்சிக்காரர் தான் இந்த போதைப் பொருளை விற்கிறான். அதனால இந்த போதைப் பொருளை தடை செய்ய முடியல, நிறுத்த முடியல, காவல்துறை அவர்களை கைது செய்ய முடியல. இப்படியே இந்த நிலைமை போயிட்டு இருந்தா தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக மாறிவிடும் என்று மக்கள் அச்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல
இன்றைக்கு காவிரி பிரச்சனை ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது இன்றைக்கு காவிரி நதிக்கு நல்ல ஒரு தீர்வு கண்டோம். விடியா திமுக அரசு வந்த பிறகு ஒவ்வொரு மாதமும் காவிரி மேலாண்மை ஆணையம் அந்த கூட்டத்தை கூட்டுவாங்க. அதே போல அண்மையில் பிப்ரவரி 1ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் 28வது கூட்டத்தை கூட்டினாங்க. அந்த கூட்டத்தில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்காக ஒரு பொருள் கொண்டு வந்தாங்க. அதை நிராகரிக்க தில்லாத அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் மெத்தன போக்கின் காரணமாக அங்கே இந்த ஆணைய கூட்டத்தில் எல்லா செய்திகள் பத்திரிகை ஊடகத்தில் வந்த செய்தி வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்புல கர்நாடக அரசு கொண்டு வந்தது அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக அங்க இருக்கிற ஆணைய தலைவர் இன்றைக்கு மத்திய நீர்வள கமிஷனுக்கு பரிந்துரை பண்ணியிருக்குது. அப்படின்னா ஏதாவது மத்திய நீர்வள கமிஷன் ஏதாவது முடிவு செஞ்சிருந்தா மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும். தமிழகம் டெல்டா மாவட்டம் பாலைவனமாக ஆகிவிடும். மேட்டூர்ல தண்ணி கிடைக்காது, குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டுரும். மிக மிக முக்கியங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டு கோடை காலத்தில் மேட்டூர் அணையில தண்ணி குறைஞ்சிடுது. சேலம் மற்றும் 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதிநீர். இப்படிப்பட்ட நிலையில இந்த விடியா திமுக அரசு மெத்தன போக்கின் காரணமாக இன்றைக்கு இந்த மேகதாது அணை பிரச்சனை விசுரூபமா எடுத்துக்கின்றது. இனியாவது இந்த விடியா திமுக அரசு உச்ச நீதிமன்றம் சென்று தடையாணை வாங்கி இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும் நினைச்சாங்க. அந்த அடிப்படையில் வாக்குகள் அவர்களுக்கு போட்டாங்க. அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. சேலம் மாவட்டத்தில் போடல. சேலம் மாவட்ட மக்கள் விழிப்பான மக்கள், உஷாரான மக்கள், எது நல்லது கெட்டது என்று சீர்தூக்கி வாக்களிக்கக்கூடிய திறமை உள்ள மக்கள் மாவட்ட மக்கள். அதனாலதான் 11க்கு 10 ஜெயிச்சோம். ஆனா மற்ற மாவட்டத்தில் இவருடைய கவர்ச்சிகரமான அறிவிப்பு திமுக தலைவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் திமுக சார்பாக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது 520 அறிவிப்புகளை வெளியிட்டார். பெரும்பாலான அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவே இல்லை. அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா திமுகவில் பல அறிவிப்புகள், ஏன்னா இன்றைக்கு எப்பொழுது பேசினாலும் திரு ஸ்டாலின் பேசுறாரு 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதான ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்கார். நான் சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு இதுவரை நடைமுறைப்படுத்தாத அறிவிப்புகள். அறிவிப்பு 35 உணவுப் பொருளுக்கு குறைந்த பட்ச ஆதார விலை இல்ல. காவிரி குண்டார் இணைப்பு, அந்த இணைப்பு திட்டம் வேகமா துரிதமா செயல்படுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இல்ல, கிடப்புல போட்டாங்க. அறிவிப்பு 152 போக்குவரத்து பணியாளர் மீண்டும் பழைய ஓய்வு திட்டம் வழங்கப்படுங்க. போராட்டம் பண்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் கைது பண்ணி சிறையில் அடைக்கிற காட்சி தான் பார்க்கிறோம். மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு அறிவிப்பு 159 வங்கியில் வாங்கிய கடன் ரத்து, பேச்சு மூச்சே இல்ல, இதுவரைக்கும் பேசவே இல்லை, மறந்துட்டாங்க. நீட் தேர்வு ரத்து, ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு முதல் கையெழுத்து ரத்துன்னு சொன்னாங்க. லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கி காற்றுல பறக்கிட்டு அது மிதிபட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சி தான் விடியா திமுக ஆட்சியில் பார்க்கிறோம். அறிவிப்பு 221 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிட மாதந்தோறும் மின் கட்டணம் எடுப்புன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. 240 அறிவிப்பு நியாய விலை கடையில் மாதந்தோறும் 1 கிலோ சக்கரை கூடுதலா வழங்கப்படுனாங்க, வழங்குறாங்களாமா இல்ல. அறிவிப்பு 255 தாலிக்கு தங்கம் 25,000 30,000 உயர்த்தப்படும். தாலிக்கு தங்கம் 50,000 60,000 உயர்த்தப்படும். திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க, திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க. இதுதான் திமுக சாதனை. 282 அறிவிப்பு தூய்மை பணியால் வாரம் ஒரு முறை விடுமுறை வழங்கப்படும், அதுவும் இல்ல. அறிவிப்பு 309 அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் ஆட்சிக்கு வந்த கொடுக்கப்படும் வாக்குறுதி இல்ல. அதற்காக அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவரெல்லாம் ஆங்காங்கே கைது செஞ்சு பிறகு விடுதலை செய்கின்ற காட்சி தான் தொலைக்காட்சியிலையும்
இன்றைக்கு பத்திரிகைகளும் வாங்கிட்ட காட்சி தான் இருக்குது. அறிவிப்பெண் 322 முதியோர் ஓய்வூதியம் 1000 1500 உயர்த்தப்படணும். இதுவரைக்கும் உயர்த்தல. முதியோர்களையும் ஏமாத்திட்டாங்க, அவர்கள் வாக்குகளையும் பெற்றுட்டாங்க. அறிவிப்பு 330 சிமெண்ட், கம்பி, செங்கல், மணல், மரம் போன்ற முக்கியமான கட்டுப்பொருட்கள் விலை ஏறிக்கிட்ட பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும். இதுவரைக்கும் இல்ல. இன்றைக்கு கம்பி டன் 60,000 ரூபாய், சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் 290 ரூபாய் மூட்டை, இன்னைக்கு சிமெண்ட் ஒரு மூட்டை 380 ரூபாய். ஜல்லி விலை உயர்வு, அதே போல எம்சாண்ட் விலை உயர்வு, செங்கல் விலை உயர்வு. வீடு கட்டுறதுன்னா கனவுல தான் வீடு கட்டிக்கலாம், நனவா வீடு கட்ட முடியாது, அதுவும் இல்ல. அறிவிப்பெண் 503 எரிவாயு சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுக்குறாங்களாமா? இல்ல, மகளிருக்கு நாம் போட்டாங்க. அறிவிப்பெண் 504 பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு டீசலுக்கு குறைக்கல. இன்றைக்கு டீசல் விலை குறையாத காரணத்தினால அண்டை மாநிலம் கர்நாடகத்தில் குறைச்சிட்டாங்க, ஆந்திராவில் குறைச்சிட்டாங்க, பாண்டிச்சேரியில் குறைச்சிட்டாங்க. அங்க ஒரு லிட்டருக்கு 8 ரூபாய் குறைச்சிட்டாங்க. இங்க போற லாரியெல்லாம் அங்க போய் டீசலை நிரப்பிக்கிறாங்க. நமக்கு வருகின்ற வருவாய் போயிட்டுது. அதை குறைன்னு பல முறை சொல்லியாச்சு. நீங்க தேர்தல் அறிவிப்பில் கொடுத்திருக்கீங்கள, தேர்தல் அறிவிப்பு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டாலும் அதற்கு பதில் இல்லை. அதோட இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜவுளி தொழில் அதிகமா இருக்குது. இன்னைக்கெல்லாம் நலிஞ்சு போச்சு ஜவுளி தொழில். இன்னைக்கு விசைத்தறி, கைத்தறியெல்லாம் அந்த தொழில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்கள் இன்றைக்கு மிகுந்த வேதனையில துன்பத்திலும் தவிக்க கொண்ட காட்சியை இந்த அரசு காணல. எனக்கு விசைத்தறிக்கு மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. அதே போல விடியா திமுக அரசு பொறுப்புக்கு வந்த பிறகு இன்றைக்கு வீட்டு வரி 100% உயரும். வீட்டு வரி நீங்க 1000 ரூபாய்க்கு இருந்தா இன்னைக்கு 2000 ரூபாய் கட்ட வேணும். கடவரி 150% உயர்வு. நீங்க 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தா 2500 ரூபாய் கடவரி கட்ட வேணும். கரண்ட் பில்லு 52% உயர்வு. 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தீங்களா இன்னைக்கு 2000 ரூபாய் கட்ட வேணும். அப்படிப்பட்ட மின் கட்டண உயர்வு. அதோட குடிநீர் கட்டண உயர்வு. குப்பை வரி போட்டார், குப்பைக்கு வரி போட்டார், அதையும் விடல. ஆக வரி மேல் வரி போட்டுட்டு வரி இல்லாத பட்ஜெட் என்று முதலமைச்சர் பேசுறார். ஏற்கனவே வரி எல்லாம் போட்டீங்க, அப்புறம் எங்க வரி இல்லாத பட்ஜெட் போடுவீங்க? ஆக இன்னைக்கு மக்கள் படிக்கிற துன்பம் வேதனை இந்த ஆட்சியில் பாக்குறீங்க. இன்னைக்கு அரிசி ஒரு கிலோவுக்கு 12 ரூபாய் விலை ஏறி போச்சு. இந்த ஆட்சியில 12 ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஏறி போச்சு. விலைவாசி 40% உயர்ந்து போச்சு. அதையெல்லாம் இந்த ஆட்சியில கவலைப்படல இந்த முதலமைச்சர். எப்பொழுது பார்த்தாலும் குடும்பம் தான் அவர்களுக்கு பிரதானம். இன்றைக்கு எல்லா மாநிலத்திலும் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க. தமிழகத்தில் 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. 4 முதலமைச்சர். ஸ்டாலின் ஒண்ணு, உதயநிதி ஸ்டாலின் ஒண்ணு, ஸ்டாலினுடைய மனைவி ஒண்ணு, ஸ்டாலினுடைய மருமகன். 4 முதலமைச்சர் இருந்தா இந்த தமிழ்நாடு உருப்படி ஆகுமா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது வளர்ச்சியில. மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அதிகமா கடன் வாங்கி இன்றைக்கு தமிழகத்தில் அதிகமா இந்த 3 ஆண்டு காலத்தில் அதிகமா கடன் வாங்கி முதல் பட்டியலில் இருப்பது தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 8,33,000 கோடி கடன் இருக்குது. அதிமுக ஆட்சியில் 5,15,000 கோடி கடன் இருக்கும் போது தமிழ்நாட்டு மக்களை கடனால ஆக்கிட்டு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 3,58,000 கோடி கடனை வாங்கி ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் 8,33,000 கோடிங்க. இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள 10 லட்சம் கோடி கொண்டு வந்துருவார். 10 லட்சம் கோடி வந்துடும். நீங்க விளையாட்டா நினைக்கிறீங்க, இதெல்லாம் நமக்கு எவ்வளவு கடன் வாங்கினா என்ன போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க தாங்க கட்ட வேணும், மக்கள் தான் கட்ட வேணும். அவர் பாட்டுக்கு முதலமைச்சர் இருக்கும்போது கடனை வாங்கி விட்டுட்டு போயிடுவாரு. ஆக எவ்வளவு கடன் வாங்கினாலும் மக்கள் தலையில் தான் வந்து விழும். மக்கள் மீதுதான் வரி சுமத்தி இந்த கடனை கட்ட முடியும். வேற எப்படி கடனை கட்ட முடியும்? சிந்திச்சு பாருங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது சாலை வரி இல்ல, டிரான்ஸ்போர்ட்ல வரி போடல, நிலத்து வழிகாட்டு மதிப்பு நீ கரை மண்ணையில ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுங்க, விலை ஏத்தல. இன்றைக்கு மதுக்கடையில 20% விலை ஏத்திட்டாங்க. பாட்டிலுக்கு
20% ஏத்திட்டாங்க. அது மட்டும் இப்படி பல வகையில வருவாய் வந்தும் கூட, வருவாய் அதிகரித்தும் கூட, ஆனா கடன் அதிகமா வாங்கிட்டு போறாங்க. இதுக்கு என்ன காரணம்? நிர்வாகம் இல்ல, சரியான நிர்வாகம் இல்ல. முதலமைச்சரால் கவனிக்க முடியல. என்ன காரணமோ தெரியல, அது நீங்களே முடிவு பண்ணீங்க. தமிழ்நாட்டுடைய பிரச்சனை நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்றத்தில் எடுத்து வைப்பார்கள். நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தா அங்கே எடுத்து வைப்பார்கள். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றால் இந்த பணியை செய்வார்கள். எண்ணி பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2010 2019 வரைக்கும் 37 நாடாளுமன்றத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பி வைத்தீர்கள். அந்த 37 நாடாளுமன்றங்களும் நாடாளுமன்றத்திலே 16,619 கேள்விகளை கேட்டார்கள். 16,619 கேள்விகள் உங்களுடைய பிரச்சனைக்காக, உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்து உங்களுடைய பிரச்சனை தீர்வு காண்பதற்காக வாதாடிய நாடாளுமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைக்கின்ற 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டு 5 ஆண்டு காலம் நிறைவு பெற இருக்கின்றன. இன்னும் விரைவில் தேர்தல் வரைக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை எத்தனை கேள்வி கேட்டீர்கள்? 7,695 கேள்விதான் கேட்டுக்கிறீங்க. சாரி, 9,695 கேள்விகள் திமுக நாடாளுமன்ற கேட்டுக்கிறாங்க. அண்ணா திமுகவோட 7,000 கேள்விகள் குறைத்து கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற எந்த அளவுக்கு செயல்பட்டார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே வேளையில் திமுக நாடாளுமன்ற திமுக கூட்டணி நாடாளுமன்ற எந்த அளவுக்கு செயல்பட்டார் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க, சீர்தூக்கி பாருங்க. யார் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு சென்று அங்கே பேசி தீர்வு கண்டு இங்கே விடுவு காலம் பிறக்கின்றது மக்களுக்கு. அதை அண்ணா திமுக செயல்படுத்தும். அண்ணா திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் செயல்படுத்தும். ஆனால் திமுக அதை செய்யாது. ஏனென்றால் அது குடும்பம். மத்தியிலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வேணும், மாநிலத்திலே வேணும். அப்படித்தானே கொள்ளையடிக்க முடியும். ஏற்கனவே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் பேசினேன். எப்படி எல்லாம் ஊழல் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு இருந்த மத்திய அமைச்சர் எப்படி எல்லாம் ஊழல் பண்ணார், காட்டிலே கூட ஊழல் பண்ணார். நான் தான் ஏற்கனவே அடிக்கடி பேசுவேன். இந்த கொடி எவ்வளவு அழகா பறக்குது, பறக்குதுங்களா? எல்லாம் கண்ணுக்கு தெரியுதா? பறக்குறது தெரியுதா? பறக்குது இல்ல? இது எதனால பறக்குது? காத்து கண்ணுக்கு தெரியுதா? தெரியுதுங்களா? கண்ணுக்கு தெரியாத காட்டிலும் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். அப்படிப்பட்ட கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து மத்தியில நீங்கள் அனுப்பினா இப்படி விஞ்ஞான முறைப்படி தான் ஊழல் செய்வாங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தால் மக்களுடைய குரல் ஒலிக்கும். நம்முடைய சேலம் மாவட்ட மக்களுக்கு தேவையான சேலம் மாநகர் மற்றும் இந்த 6 சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் 39 நாடாளுமன்ற வேட்பாளர்கள், பாண்டிச்சேரி 1, 40 நாடாளுமன்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போகின்ற பொழுது நம்முடைய தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்போம், தமிழ்நாடு பிரச்சனையை எடுத்து வைப்போம். தமிழ்நாடு வளர்வதற்கும் பாண்டிச்சேரி வளர்வதற்கும் நம்ம குரல் கொடுப்போம்.